ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th என்சிஆர்டில எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த லெசன் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட 6 மார்க்ஸ் உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ் வந்து வரும். 6 மார்க்ஸ் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. 6 மார்க்ஸ்ன்றது ஒரு பெரிய வெயிட்டேஜ் தான். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி பார்க்க போறோம். இந்த ஃபிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து ஒரு பிளாஸ்டிக் கோம் இருக்கு. அந்த பிளாஸ்டிக் கோமை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட ட்ரை ஹேர்ல யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ட்ரை ஹேர்ல யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளாஸ்டிக் கோமை வச்சு நீங்க குட்டி குட்டி பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க வந்து டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளாஸ்டிக் கோமால இந்த குட்டி பேப்பர்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அட்ராக்ட் பண்ற எபிலிட்டி அதுக்கு வந்துடும். இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஃபைடு அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ரப்டு சப்ஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஃபைடு ஆயிடுச்சு, ஆர்எல்ஸ் எலக்ட்ரிக்லி சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான இந்த ரப் பண்றது மூலயமா நம்ம படிக்கிற நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபிரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி ஆர் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஆர் அட் ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து நம்ம இந்த லெசன்ல Q அப்படின்னு டினோட் பண்ண போறோம். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டமோ இல்லை வந்து ஒரு மெட்டீரியல், லார்ஜ் ஸ்கேல் மெட்டீரியல், எனி மெட்டீரியல் நீங்க எடுத்தாலோ அதுல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். இந்த ஆட்டம்ஸ்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா எலமெண்டரி பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அண்ட் புரோட்டான்ஸ் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் அப்படின்ற இந்த எலமெண்டரி பார்ட்டிகல்ஸ்க்கு டிஃபால்ட்டாவே தட் இஸ் இன்சென்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கும். இன்சென்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இந்த இன்சென்ட்ரிக் ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்ற ஒரு குவான்டிட்டி எப்படி என்ன குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி கிடையாது, ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி விச் ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூட். இவங்களுக்கு டைரக்ஷன் இருக்காது. ஓகேவா? இது வந்து ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க. இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் திஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸ் கூலும். ஸோ விச் இஸ் டினோட்டட் பை தி லெட்டர் சி. ஓகேங்களா? ஸோ இந்த எலக்ட்ரானா இருக்கட்டும் இல்லை புரோட்டானா இருக்கட்டும், இவங்களோட ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன, ஒரு புரோட்டானோட சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻19 கூலும். இந்த வேல்யூ கொஞ்சம் முக்கியமான வேல்யூ தான். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வால்யூம்ல தொடங்கி உங்களோட செகண்ட் வால்யூம் மாடர்ன் பிசிக்ஸ் வரைக்கும் வந்து இந்த வேல்யூ வந்துகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு 1.6 × 10⁻19. ஓகேங்களா? இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்கக்கூடிய எல்லா சப்ஸ்டன்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா தான் இருக்கும். எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். தட் இஸ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட்டிகல் கிட்ட இருக்கக்கூடிய இல்லை இந்த மெட்டீரியல் கிட்ட இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் எப்படி இருக்க போறாங்க, ஈக்குவலா தான் இருக்கும். சரி, அப்போ எப்பெல்லாம் ஒரு சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரிக்கலி சார்ஜ் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு கிளாஸ் ராட் இருக்கு. ஸோ இந்த கிளாஸ் ராடு கூட நான் என்ன பண்றேன்னா ஒரு சில்க் கிளாத்தை நான் ரப் பண்ண ட்ரை பண்றேன். ரப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், இந்த கிளாஸ் ராட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இந்த சில்க்குக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நமக்கே தெரியும் எலக்ட்ரான்ஸ் எங்க அதிகமா இருக்கும். ஆல்ரெடி சில்க்கு கொஞ்சம் எலக்ட்ரான் வச்சிருக்கோம். சில்க் வந்து நியூட்ரலா இருக்கும் போது கொஞ்சம் எலக்ட்ரான் வச்சிருக்கோம். கிளாஸ் ராட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் சில்க்குக்கு வந்துருச்சு அப்படின்னும் போது எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்க் கிட்ட இருக்கும். அப்போ அந்த சில்க் கிளாத் என்னவா மாறிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டீரியலா மாறிடும். அப்ப யாரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் யார்கிட்ட இருக்கோ அவங்க யாரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டீரியல். ஆப்வியஸ்லி இந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய கிளாஸ் ராட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட எலக்ட்ரான் கிடையாது, எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி வந்துச்சு அப்படின்னா புரோட்டான்ஸ் அதிகமா இருக்காங்க, பாசிட்டிவ் சார்ஜஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டீரியலா மாறிடுவாங்க. இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ராட் எடுத்துக்கோங்க. இந்த
பிளாஸ்டிக் ராட் கூட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உள் மாதிரியான மெட்டீரியல், உள் ஃபர் அந்த மாதிரி மெட்டீரியல் ரப் பண்ணும்போது இங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா உள்ளுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ராடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ தட் பிளாஸ்டிக் ராட் என்னவா மாறிடும், நெகட்டிவ் ஆகும். உள்ளுல இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்னவா மாறிடும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் ஆயிடும். ஸோ இப்படிதான் ஒரு மெட்டீரியல் நெகட்டிவ்லி சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சரிங்களா? நமக்கு இப்ப இதுலயே தெரியும் there are two kinds of charges, one is positive charge and another one is negative charge. சரி, இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கும் இருக்கக்கூடிய வெரி பேசிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் சார்ஜஸ், நம்ம இதை நிறைய கேட்டிருக்கோம். லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். எப்படி நமக்கு பொலாரிட்டி மாதிரி தான், நார்த் பொலாரிட்டி அண்ட் சவுத் பொலாரிட்டிலாம் நடக்குதுல்ல, அந்த மாதிரி தான். நார்த் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். சவுத் ரிப்பல் பண்ணும். நார்த் அண்ட் சவுத் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? சேம் கைண்ட் ஆஃப் கான்செப்ட். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, ரிப்பல் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி இருந்தா அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸ் ராட் இருக்கு. கிளாஸ் ராட்டை வந்து நான் வந்து ஒரு சில்க் கிளாத் வச்சு தொங்க விட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கிட்ட நான் இன்னொரு கிளாஸ் ராடை கொண்டு வர்றேன் அப்படின்னா அவனும் பாசிட்டிவ் இவனும் பாசிட்டிவ்ன்றதுனால ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுவாங்க, ரிப்பல் ஈச் அதர். ஓகேவா? அதே கிளாஸ் ராடை நான் வந்து இப்படி தொங்க விட்டுருக்கேன். இதுகிட்ட வந்து ஒரு பிளாஸ்டிக் ராட், அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ் பிளாஸ்டிக் ராடை கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. இப்படி வரும்போது தே வில் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ ரிப்பல் ஈச் அதர், அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா? இதுதான் ரிப்பல்சிவ் அண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த சார்ஜுக்கு என்ன என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா which gives rise to electric force between various objects. இப்போ நான் டெஃபினிஷனுக்கு வரேன். எலக்ட்ரிக் சார்ஜஸ்க்கு டெஃபினிஷன் சொல்ல இல்லையா, இதை சொல்லிட்டு சொல்லலான்னு தான் நான் வெயிட் பண்ணேன். அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அன் இன்சென்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி. இங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். இன்சென்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் ஆஃப் அ மெட்டீரியல்னு எடுத்துக்கிறேன். ஆஃப் அ எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் ஆர் எலிமெண்ட்ரி மெட்டீரியல் which gives rise to electric force. EF stands for electric force between various objects. ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். புரியுதா? இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸை நீங்க புக்ல பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸும் வரும். ஓகேவா? சரி, இப்போ கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் நமக்கு பேசிக்கா நம்ம நிறைய இடத்துல இதை படிச்சிருக்கோம். கண்டக்டர்னா என்ன, இன்சுலேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கண்டக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வாட் இஸ் கண்டக்டர் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா எதெல்லாம் கண்டக்ட் பண்ணுதோ, எதெல்லாம் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுதோ அதெல்லாம் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கண்டக்டருக்குள்ள எது வந்து கண்டக்ஷனை பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இப்போ ஜென்ரலா ஒரு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா அந்த மெட்டீரியலோட அந்த மெட்டீரியல் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ், மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஆட்டமோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா இருக்கும், which is loosely bounded. ஸோ இந்த லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் which have their capability to conduct electricity. சரிங்களா? அப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு யாரெல்லாம் சொல்லலாம், நீங்க நிறைய மெட்டல்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெட்டல்ஸ் எல்லாமே நிறைய ஆல்மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் வாட் கண்டக்டர்ஸா தான் இருக்கும். அண்ட் ஹியூமன் பாடி நம்மளே வந்து ஒரு எலக்ட்ரிக் கண்டக்டர் தான். சரிங்களா? அண்ட் கிராஃபைட்ஸ், பென்சில்ல பார்த்துருக்கோம்ல கார்பன் இருக்கும், அந்த கார்பன் என்னது, இட்ஸ் அ கிராஃபைட் which is an what கண்டக்டர். இதே இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர் கேஸ்ல they don't have that much of free electrons. நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஹை ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். யாருக்கு? இன்சுலேட்டருக்கு. சரியா? ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சார்ஜஸை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஃப்ளோ பண்ண விடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது யாரு எதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லலாம்? எக்ஸாம்பிள் கிளாஸ்,
டைமண்ட், பிளாஸ்டிக். ஸோ இவங்களெல்லாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ப்ராசஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இண்டக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மெட்டீரியலை டெம்பரவரிலி எலக்ட்ரிஃபிகேஷன் பண்றோம் இல்லையா? தட் இஸ் கால்ட் இஸ் வாட் இண்டக்ஷன். இது எப்படி நடந்துக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டக்டர் இருக்கலாம். அந்த கண்டக்டர் வந்து நான் ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேல நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எனக்கு டயக்ராம்ல இவ்வளவுதான் வரும். சரியா? ஸோ இது வந்து ஒரு கண்டக்டர், அது வந்து ஒரு இன்சுலேட்டட் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றேன்னா, நான் என்ன பண்றேன், பக்கத்துல ஒரு கிளாஸ் ராட, அதாவது சார்ஜ்டு கிளாஸ் ராட கொண்டு வரேன், இல்ல சார்ஜ்டு பிளாஸ்டிக் ராட கொண்டு வரேன். அது உங்ககிட்ட எது அவைலபிலிட்டி இருக்கோ அது கொண்டு வரும். ஸோ கிளாஸ் ராடுன்றதுனால பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும். லைக் சார்ஜஸ் ரிப்பிள் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். டைரக்ட் கான்டாக்டா கொண்டு வரல, அவன் மேல போய் நம்ம டச் பண்ண போறதே கிடையாது. கிட்ட கொண்டு வந்து வைக்கிறதுனால என்ன நடக்கும்னா, இவன் இவன் இருக்கான் இல்லையா, இப்போ இது ஃபுல்லா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் அக்குமுலேட் ஆயிடும். அதே நேரத்துல இதுக்கு இவனோட ஆப்போசிட் எண்ட், இந்த இந்த எண்டை ஏன்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு ஆப்போசிட் எண்ட்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் இங்க வந்து அக்குமுலேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து நம்ம எண்ட் டு எண்ட் செப்பரேட் பண்றோம் இல்லையா, the positive and the negative charges produced at the ends of the conducting rod are called as induced charges. ஸோ இந்த சார்ஜஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இந்த ஏ அண்ட் பி பாயிண்ட் சார்ஜஸ் தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம், இன்டியூஸ்டு சார்ஜஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க ஏ பாயிண்ட்ல எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இந்த பி பாயிண்ட்ல டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்த மட்டும் என்ன பண்றேன், கிரவுண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பி பாயிண்ட்டை மட்டும் நான் கிரவுண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கிரவுண்ட் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரவுண்ட் பண்ணிட்டீங்க, எல்லா பாசிட்டிவ் சார்ஜஸும் என்ன ஆயிடும், கிரவுண்டுக்கு போயிடும். அப்ப கம்ப்ளீட்டா இந்த இடத்துல யார் மட்டும் தான் இருப்பாங்க, எக்ஸசிவ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ இந்த கண்டக்டரை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா எலக்ட்ரிக்கலி சார்ஜ், தட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ இதை மாதிரி 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து 2 ஸ்பியர்ஸ் இருக்கு, மெட்டாலிக் ஸ்பியர்ஸ். சரிங்களா? 2 மெட்டாலிக் ஸ்பியர்ஸ் நான் என்ன பண்றேன்னா பக்கத்து பக்கத்துல டச் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். ஓகே, ரெண்டு பேருமே தனித்தனியான இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இவனை ஏ, இவனை வந்து பி அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இங்க ஒரு கிளாஸ் ராட கொண்டு போய் வச்சிருக்கேன். அகெயின் சேம் கண்டிஷன். இப்போ திருப்பி என்ன நடக்கும், மேல நடந்த கேஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனா என்னன்னா, இந்த பி வந்து இவங்க கூட கான்டாக்ட்ல இருக்காங்க, ஏ டச் பண்றாங்க இல்லையா, அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரானும் என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா எந்த பிளேட்டுக்கு வந்துடும், எந்த ஸ்பியருக்கு வந்துடும், இந்த ஏன்ற ராடுக்கு வந்துடும். பில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும் அங்க அக்குமுலேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால இப்ப என்ன நடக்கும், ரெண்டும் கான்டாக்ட்ல இருக்கு. நான் ஒருவேளை 2 பேரையும் செப்பரேட் பண்ணிடுறேன், அப்படியே நகர்த்திடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ பிளேட் பிகம்ஸ் ஏ ஸ்பியர் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி வாட் நெகட்டிவ் அண்ட் பி ஸ்பியர்ஸ் பிகம் கம்ப்ளீட்லி பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சார்ஜஸை இன்டியூஸ் பண்றோம், நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸை இன்டியூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இண்டக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். வெரி சிம்பிள். ஓகே, இண்டக்ஷன் ப்ராசஸ் புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றது என்னன்னா, நமக்கு மாஸ் தெரியும் இல்லையா, மாஸ் மாதிரியே சார்ஜும் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. ரெண்டுமே யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ ஒரு 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 ஆப்ஜெக்ட்ல சார்ஜஸ் எவ்வளவு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இட் இஸ் அல்ஜிபிரிக்கல் சம் ஆஃப் ஆல் த சார்ஜஸ் லொக்கேட்டட் அட் த டிஃப்ரெண்ட் பாயிண்ட். சிம்பிள். அதாவது ஒரு பாடி இருக்கு, இந்த பாடியில எவ்வளவு சார்ஜ் இருக்கு, எவ்வளவு டோட்டல் சார்ஜ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்லயும் எவ்வளவு சார்ஜஸ் இருக்குன்னு நீங்க எல்லாத்தையும் ஆட் அப் பண்ணிட்டீங்க, அல்ஜிபிரிக்கல் சம் பண்றீங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் த டோட்டல் வேல்யூ. அப்ப டோட்டல் சார்ஜை கண்டுபிடிக்கணும், டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் Q is equal to கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்டையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், Q1 Q2 Q3 அப்படின்னு அதோட சார்ஜஸ் நீங்க ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
Q3 இப்படின்னு ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. டில் எது வரைக்கும் பண்ணுவீங்க? Qn வரைக்கும் பண்ணுவீங்க. அப்ப இப்படி பண்றதுனால ஓவரால் சார்ஜஸை நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிச்சிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட இந்த ஸ்பியர் இருக்கு இல்லையா? இந்த ஸ்பியர்ல என்னென்ன சார்ஜஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். 2 மைக்ரோ கூலும், -3 மைக்ரோ கூலும், 4 மைக்ரோ கூலும், -5 மைக்ரோ கூலும் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் சார்ஜஸ் வேற வேற இடத்துல இருக்கு. அப்ப டோட்டல் சார்ஜ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? சிம்பிளா எல்லாத்தையும் அல்ஜிப்ரிக்கல் சம் பண்ணுங்க. 2 மைக்ரோ கூலும் -3 மைக்ரோ கூலும் +4 மைக்ரோ கூலும், சாரி 4 மைக்ரோ கூலும் -5 மைக்ரோ கூலும், இதெல்லாம் பண்ணீங்கன்னா வாட் யூ கெட்? 8 6 ஸோ -2 மைக்ரோ கூலும் தான் உங்களோட ஆன்சரா இருக்கும். மைக்ரோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? -2 × 10⁻⁻6 கூலும்ன்றது தான் அர்த்தம். ஸோ ஜஸ்ட் நீங்க ஆட் பண்றதுனால டோட்டல் சார்ஜஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து உங்களுக்கு 2 மார்க் நிறைய வரலாம், ப்ராப்ளம் வரலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது? குவான்டைசேஷன். குவான்டைசேஷன், சரிங்களா? இந்த குவான்டைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவான்டைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the total charge of a body, இதுவும் நம்ம டோட்டல் சார்ஜ் தான் கண்டுபிடிக்க போகுது, is always an integral multiple of basic quantum charges. Basic quantum of charges, sorry. Basic quantum of charges. சரியா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பியர் இருக்கு. இதுல மொத்த சார்ஜஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளவு சார்ஜஸ் இருக்குன்னு நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். அப்போ Q is equal to total charge is equal to integral multiple, n stands for integrals, சரியா? n into basic quantum of charges ன்னு சொல்றோம்ல, E என்னது? E stands for நமக்கு என்னன்னு தெரியும்? 1.6 × 10⁻19 கூலும். அதால மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சுன்னா டோட்டல் சார்ஜ் கிடைச்சிடும், சரிங்களா? ஸோ எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் சார்ஜ் ஆஃப் அ பாடி இஸ் குவான்டைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய் அண்ட் வாட் இஸ் திஸ், எக்ஸ்பிளைன் திஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். எலக்ட்ரிக் சார்ஜ் எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால போர் அடிக்காம பாருங்க. உங்களுக்கு தான் இருக்குல்ல 1.5x, அதில் போட்டுக்கோங்க. குவான்டைஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சார்ஜஸ் ஆஃப் அ பாடி இஸ் குவான்டைஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஒன்லி இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் சார்ஜஸ் கேன் பி transferred from one body to another. That is, நீங்க n is equal to 1 2 3 going on till n இந்த மாதிரி தான் உங்களால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமே தவிர the charges cannot be transferred in fractions. அதை தான் வந்து குவான்டைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் எப்படி எழுதுனா, this means that the charges can be transferred from one object to the another or one body to the another in only integral form. That is, n is equal to 1 2 3 4 5 அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர they cannot be transferred in fractions அப்படின்றது தான் ஆன்சர். புரியுதுங்களா? அண்ட் இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினும் கேட்பாங்க, கேன் வி இக்னோர் குவான்டைசேஷன்? குவான்டைசேஷன் நம்மளால இக்னோர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? கொஸ்டின் அண்ட் ஆன்சராகவே நான் சொல்றேன், இதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேன் வி இக்னோர் குவான்டைசேஷன், சரியா? ஸோ இந்த கேன் வி இக்னோர் குவான்டைசேஷன் அப்படின்னு கேட்பாங்க, ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எஸ் வி கேன் இக்னோர், ஃபர்ஸ்ட் எஸ்ன்றதை எழுதிருங்க, ஏன்னா இக்னோர் பண்ண முடியும், சரியா? எல்லா இடத்துலையும் நம்ம குவான்டைசேஷனை யூஸ் பண்ண போறதில்லை. எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, while dealing with macroscopic matters இருக்கு இல்லையா, மேக்ரோஸ்கோபிக் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அதாவது லார்ஜ் ஸ்கேல் பெரிய சார்ஜஸ், பெரிய அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா அங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா குவான்டைசேஷனை இக்னோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல 2 பாயிண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் சார்ஜஸ், தட் இஸ் இ வேல்யூ இருக்கு இல்லையா,
basic charge E is very small, ரொம்ப சின்ன வேல்யூவா இருக்கும். அதே நேரத்துல ஒரு மேக்ரோஸ்கோபிக் சார்ஜ் மேக்ரோஸ்கோபிக் மெட்டீரியலா இருந்தா இந்த என் வில் பி வெரி லார்ஜா இருக்கும். ஸோ நிறைய நிறைய சார்ஜஸ் இருக்கும். அதே நேரத்துல அதோட பேசிக் வேல்யூ வந்து சின்னதா இருக்கும். அப்போ நீங்க அந்த இடத்துல இருந்து கொஞ்சமா நீங்க ஒரு ஒரு சார்ஜஸை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 எலக்ட்ரான்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா இட் வில் நாட் மேக் இட் வில் நாட் கிவ் பிக் டிஃபரன்ஸ். ஓகே, அதனால அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இக்னோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் Q behaves கண்டினியூஸ், டிஸ்கிரீட்டா இருக்காது, கண்டினியூஸா இருக்கும். அதனால அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பல்ப் இருக்கு. ஸோ இந்த பல்ப்ல ஃபார் ஒரு செகண்டுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 60 வாட் பல்ப் வச்சுக்கலாம். இந்த ஒரு செகண்டுக்கு அங்க எவ்வளவு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அதாவது இங்க இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட், உள்ள இருக்கக்கூடிய இந்த ஃபிலமெண்ட் இருக்கும்ல, டங்ஸ்டன் ஃபிலமெண்ட், அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ல ஒரே ஒரு செகண்டுக்கு 2 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகப்படுது. ஆனா ஒரு எலக்ட்ரானும் உள்ள வர போகும்போது, என்ட்ரி ஆகி லீவ் ஆகும்போது அந்த ஃபிலமெண்ட் வந்து ஃபிளிக்கர் ஆகுதா என்ன? இல்ல. நமக்கு எப்படி தெரியுது? அது வந்து கண்டினியூஸா அது வந்து க்ளோ ஆகுற மாதிரி தானே தெரியுது. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா the charge behaves as a continuous process அப்படின்னு சொல்லணும். சரியா? அப்போ பல்ப் டஸ் நாட் ஃபிளிக்கர்ஸ். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ குவான்டைசேஷனை எங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க யூஸ் பண்ணணும் முக்கியமா அப்படின்னு பாருங்க, மைக்ரோஸ்கோபிக் கான்செப்ட்ல. மைக்ரோஸ்கோபிக் கான்செப்ட்னா என்ன அர்த்தம், இல்ல மைக்ரோஸ்கோபிக் சார்ஜஸ்னா என்ன அர்த்தம்னா அங்க ரொம்ப கம்மியான சார்ஜஸ் தான் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வெரி ஃபியூ டென்ஸ் அண்ட் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சார்ஜஸ் தான் இருக்கும். ஸோ அங்க இருந்து நீங்க எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, இல்ல எலக்ட்ரானை ஒரு 100 எலக்ட்ரானை கொடுக்க போறீங்க, இல்ல 100 எலக்ட்ரானை எடுக்க போறீங்க அப்படின்னா அது ஒரு பிக் டிஃபரன்ஸை கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? சரி, நான் 10th ஸ்டாண்டர்ட்லயே நீங்க வந்து இந்த இந்த மாதிரி ஒரு சம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? குவான்டைசேஷன் வச்சு. என்னது? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து சே ஒரு ஸ்பியர் இருக்கு. இந்த ஸ்பியருக்கு வந்து 1 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இல்ல எவ்வளவு பேசிக் சார்ஜஸ் இருக்கும்னு கேட்பாங்க. அப்போ n கண்டுபிடிக்க சொல்றாங்க. n is equal to q by e ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம், குவான்டைசேஷன் ஃபார்முலா. ஸோ q கொடுத்துட்டாங்க 1 கூலும்னு சொல்லிட்டு 1 by 1.6 × 10⁻−19 இந்த வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 19 மேல கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா 10⁻19 மாறிடும். அண்ட் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ், நான் டெசிமல் தள்ளி வச்சுட்டேன், 18 எலக்ட்ரான்ஸ் வந்து அங்க இருக்கும். சரியா? அப்போ 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எவ்வளவு பேசிக் சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ வாட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு தெரிஞ்சது தான், டோட்டல் சார்ஜஸ் ஆஃப் an ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐசோலேட்டட் சிஸ்டம் தட் இஸ் விச் இஸ் நாட் அஃபெக்டட் பை த சரௌண்டிங். அந்த மாதிரி இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய சார்ஜஸ்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் வேணா ஏற்படலாம். ஆனா டோட்டலி அவங்க எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா தான் இருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி எடுத்துக்கலாம், நமக்கு சோடியம் அண்ட் குளோரைடு இருக்கு. சோடியம் அண்ட் குளோரைடு இது வந்து ஒரு ரிவர்சபிள் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சோடியம் குளோரைடாவும் சோடியம் குளோரைடு வந்து சோடியமாவும் குளோரைடாவும் பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ Na பிளஸ் பிளஸ் Cl மைனஸ்ன்னு பிரியும். சரிங்களா? அப்போ உள்ள இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு, ரெண்டும் நியூட்ரலா இருக்கு, பிரியும் போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தனித்தனியா பிரியும். ஓகேவா? இதே மாதிரி தான் உங்களோட ஃபிஷன் ப்ராசஸ்லயும் நடக்கும். ஃபிஷன் ப்ராசஸ்ல என்ன நடக்குது, ஒரு நியூட்ரான் எடுத்துக்கிறீங்க, ஒரு யுரேனியம் மேல பம்பார்ட் பண்றீங்க, யுரேனியம் 92 235 மேல பம்பார்ட் பண்றீங்க. இப்படி பம்பார்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாஸ் நம்பர்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன்.
என்னவா பிரியும்? பேரியம் பிளஸ் கிரிப்டான் அப்படி பிரியும். அப்ப நம்பர்ஸ் எப்படி பிரியுது? 56 இங்க 36 அப்படின்னு பிரியும். ஆனா மேல எப்படின்னு பார்த்துக்கோங்க, 141 அண்ட் 92 அப்படின்னு பிரியும். பிளஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3 நியூட்ரான் அந்த இடத்துல வரதை நம்ம பார்க்கலாம். 3 நியூட்ரான் பிளஸ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இதெல்லாம் நீங்க செகண்ட் வால்யூம்ல மாடர்ன் பிசிக்ஸ்ல படிப்பீங்க. ஓகேவா? இப்போ நீங்க அப்படியே சும்மா கால்குலேட் பண்ணி பாருங்களேன். இந்த 1 + 235 பண்ணீங்கன்னா 236 ஆயிடுச்சா? மேல இருக்கக்கூடிய நம்பர்ஸ், நான் இங்க ரவுண்ட் பண்ற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க திருப்பி ஆட் பண்ணிக்கிட்டு 3 டைம்ஸ் 3 into 1 ஸோ 3. சரியா? இது மூணுத்தையும் நீங்க பண்ணீங்கன்னா அகைன் இட் கிவ் வாட்? 236. அதாவது இது ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம். இந்த ஐசோலேட்டட் சிஸ்டம்ல அதோட மாசஸ்லாம் எப்படி கான்ஸ்டன்டா இருக்கோ அதே மாதிரி சார்ஜஸும் என்னவா இருக்க போகுது? கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. புரியுதா? அண்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் டால்டன் சொன்ன மாதிரி ஆட்டம் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டுன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி சார்ஜஸ் கியூ கேன் நெய்தர் பி created nor be destroyed. அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகே. ஸோ அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the charges can be transferred from one object to the one body to the another. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். The total charge the total charge of the entire universe remains constant. ஸோ இந்த என்டையர் யூனிவர்ஸோட மொத்த சார்ஜுமே எப்படி இருக்கும்? ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க கான்செப்டை புரிஞ்சுட்டு ப்ராப்ளம்ஸை போட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ரொம்ப ஈஸியா நீங்க சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் கிளாஸ் தான். ஸோ இதே மாதிரி நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் பண்றேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.